காவடி கந்தன் காவடி, அதை காண கண்கோடி வேண்டும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காவடியோட சிறப்பை நம்ம கோவை கமலாமா பேசியிருக்காங்க. வாங்க கேட்போம். சங்கரா டிவி அன்பர்களுக்கு பணிவான இந்த கோவை கமலாவின் வணக்கம். காவடியை பற்றி நேற்றுக்கு பார்த்தோம். ஏன்னா அது மதம் கடந்தது. அது தமிழ் கடவுள். அவனுக்கு மதமே கிடையாது, ஜாதியே கிடையாது. அவனு தமிழுக்கு தமிழ் கடவுள்னா தமிழால் வெய்தா கூட யாரையுமே அவன் பொறுத்து விடும். தமிழால் வெய்யுமோ என்ன, தமிழுக்கு அவ்வளோ ஒரு பெருமை சேர்த்தவன் என்னப்போ முருகன். தமிழ் 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 கடவுள், மதம் கிடையாது அவனுக்கு. அதனால அப்படியே இருக்கு. செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய, வேலன் சுந்தர காவடிய, வேல் செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய, வேலன் சுந்தர காவடிய. எத்தனை காவடி, எத்தனை எப்படி என்ன அடங்காத காவடியப்பா. அது மாதிரி அன்னக்காவடி அப்படின்னா நீங்க வேற ஒண்ணு அவங்களுக்கு அன்னக்காவடிங்கிறமே, அது அப்படி அல்லது. அன்னக்காவடின்னு முருகனோட காவடியப்பா அது. அதைத்தான் அந்த பெருமையா அன்னக்காவடின்னு அவனை பெருமைப்படுத்துறமே ஒழிய. அதனால அந்த அன்னக்காவடி எதுக்குன்னா, வீட்டில் சில பேர் வறுமை, அதனால தப்பு இல்லை. வறுமையெல்லாம் ஒரு வறுமையே இல்லைப்பா. காசெல்லாம் ஒரு கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் முருகனுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அன்னக்காவடி எடுக்கிறேன்னு வேண்டி அன்னக்காவடி எடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பன்னீர் காவடி, இளநீர் காவடி. இளநீர் காவடி அப்படின்னா அது என்ன இளநீர் காவடி அப்படின்னு கேட்குறீங்க தானே. அதுக்கு நான் சொல்கிறேம்மா, என்னென்னா சில பேருக்கு இந்த நோய் சம்மந்தமாக ஏதான்னு இருக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாமே மாறி போயிடும். முருகனுக்காக அது இளநீர் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிட்டு இளநீர் காவடி. ஒரு காவடியை பற்றியும் சொல்லிகிட்டே போனால் என்ன இதை விட அது பெருமையாக இருக்குது, இதை விட அப்படின்னா அப்பேற்பட்ட என் அப்பா முருகனோட காவடிகள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அதனால அதே மாதிரி இளநீர் காவடி. அடுத்தது அலங்கார காவடி. ஆஹான்னு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காவடி. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணமாகாமல் பெண்ணு பிள்ளை பேரன் பேத்தி எல்லாருக்கும் கல்யாணம் ரொம்ப முக்கியமான, அது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. அதனால அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே அலங்கார காவடி. அது எடுத்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கல்யாணமாகி முருகா முருகா எல்லாம் ஒரே சந்தோஷம். சந்தோஷ காவடி அது அலங்கார காவடி, அப்பேற்பட்ட காவடி. அப்புறம் மயில் காவடி. அவனே மயிலேறி ஓடி ஓடி மயிலேறி வந்துடுவான். என்னப்போ முருகா 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 மயிலேறி விளையாடிவா. அவன் தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மயிலேறி வந்துடுவான். அவனே மயில் காவடி. அதனால சில பேர் மயில் காவடி எடுக்கிற வழக்கம். என்ன காவடின்னே இல்லைப்பா. இந்த காவடியினுடைய பெருமை வரிசையாக ஒவ்வொரு காவடியும் சொல்ல சொல்ல ஏம்மா இன்னொரு காவடி இருக்கா, இன்னொரு காவடி இருக்கா, இன்னும் இப்படியே என்ன அத்தனை காவடி இருக்குப்பா என்னப்போ முருகனுக்கு. அந்த காவடி வழிபாடு இருக்கே என்னப்போ முருகனுக்கு. அடாடா. சந்தன காவடி. சந்தன காவடினா என்னன்னு தெரியும். நம்ம பழனியில் ராக்கால சந்தனம் கொடுப்பா தெரியுமா. அதை சாப்பிட்டா உடனே எல்லா வியாதியும் போயிடும் அப்படின்னுங்கிற ஐதீகம். அது உண்மை, ஐதீகம் மட்டும் இல்லை, உண்மையை தான் ஐதீகம் தான் உண்மை. அதனால அந்த சந்தன காவடியை எடுத்துட்டா எப்பேற்பட்ட ஒரு நோயா இருந்தாலும் உடனே சரியா போயிடும். அதுக்கு தான் சந்தன காவடின்னு சொல்றது. அப்புறம் இன்னொன்று வெள்ளி காவடி. அது என்ன தெரியுமா, இந்த நோயெல்லாம் போய் இளமையாவே என்னைக்கு இருக்கணும்னு வெள்ளி காவடி. அது என்ன தெரியுமா, ஆரோக்கியம். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, அதுவும் அது எல்லாம் தான். இது எல்லா ஆரோக்கியத்துக்கு சேர்ந்தது நம்ம வெள்ளி காவடி. அது மாதிரி காவடி எத்தனை காவடி. நீடித்த புகழ், நீடித்த ஆயுசு, நீடித்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு என் அப்பனுக்கு தங்க காவடி. அது எல்லாரும் நிறையா பேர் எடுப்பா தங்க காவடி முருகா. ஏன்னா முருகனுக்கு எதுதான் பிடிக்காது, அதனால எல்லாமே பிடிக்கும். அதனால உடனே தங்க காவடி. செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க தங்க காவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய, வேலன் தங்க காவடிய. வேல் காவடி. வேல்னா ஆயுதம் நினைச்சுக்க கூடாது. வேலே தான் முருகன், முருகனே தான் வேல். அதனால வேல் காவடி. அது நிரந்தரமான பகையெல்லாம் விரட்டிடும். அதுதானே ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் விட முக்கியம். பகையே இருக்கக்கூடாதுப்பா. அதனால நம்ம வேல் காவடி எடுத்தோன்னு வைங்க, பகையே இருக்காது. பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடியாம், வேல் காவடி, வெற்றி காவடி, தங்க காவடியா. சொல்லுங்க, வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். சொல்லுங்க,
வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகா என்னப்பனே முருகா. மயிலேறும் வடிவேலன்ன முருகா, மயிலேறும் வடிவேலன்ன, மயிலேறும் வடிவேலன்ன, இந்த வயதான கிழவி முன், இந்த வயதான முருகா, இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மயிலேறும் வடிவேலன்ன, இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மயிலேறும் வடிவேலன்ன. பயல என்று உன்னை நான் அந்தோ சிறு பயல, சிறு பயல, சிறு பயல, சிறு பயல என்று உன்னை நான் அந்தோ சிறு பயல முருகா, சிறு பயல என்று உன்னை நான் அந்தோ சிறு பயல என்று பரிகாசம் புரிந்தன, பரிகாசம் முருகா சிறு பயலன்னு அவனை பரிகாசம் முருகா ஞானக்கிழவன் சிறு பயல என்று உன்னை நான் அந்தோ பரிகாசம் புரிந்தன பரிந்தன்னை பொறுப்பாயோ மயிலேறும் வடிவேலன்ன, இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ மயிலேறும் வடிவேலன்ன. முருகா முருகா கனி தந்து விளையாடினாய் நாவல் கனி தந்து, நாவல் கனி தந்து முருகா, நாவல் கனி தந்து விளையாடினாய், கனி தந்து விளையாடினாய், நாவல் கனி தந்து முருகா, நாவல் கனி தந்து விளையாடினாய், உள்ளம் கனிவோடு என்னை நாடினாய், இனிதான தமிழ் தந்து முருகா, இனிதான தமிழ், இனிதான தமிழ் முருகா, தமிழுக்கு ஒரு தனியான இனிமை முருகா, முருகா முருகா முருகா, இனிதான தமிழ் தந்து எனையாளும் பெருமானே தனியாய் நீ வர வேணுமா, இந்த தவக்கோலம் எனக்காகவோ அருள் ஞான அருள் ஞான வடிவேலு, அருள் ஞான வடிவேலு முருகா என்னப்பனே, அருள் ஞான வடிவேலு முருகா.
வடிவேலும் அருள் ஞான வடிவேலும் இருமாதர் புடிசூழ வரவேணுமையில் மீதில்ல வரவேணும் மயில் மீதில்ல முருகா நீ வரவேணும் மயில் மீதில